ரொட்டியில் ஒரு அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெறும் 5 ஏலக்காய் வந்து நடுப்புற இருக்க விதை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரொட்டி பிச்சு போட்டு நம்ம அதை கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் பவுடராக. 4 ரொட்டி இருக்குது. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டே வந்துடுச்சு. ரொட்டி வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் 4 ரொட்டி. சப்பாத்தி ஒரு அரை டம்ளர் ஊற்றப்படும். பாருங்க, பால் அரை டம்ளர் 3/4 டம்ளர் ஊற்றோம். ஊற்றிட்டு அது காயட்டும். அடுத்தது சர்க்கரை இதில் போட்டு மெல்ட் ஆகுது. ஒரு கிண்ணி சர்க்கரை இதில் போட்டு மெல்ட் ஆகும். இதுலேயே இது நேச்சுரலாக என்ன கலர் இருக்கோ அதிலே சேரும். நம்ம கலர்லாம் ஆட் பண்ணல. நம்ம ஹெல்த்தி தான். வீட்டில் இருக்க வேஸ்ட் ஆகாத பொருளுக்கு கொஞ்சம் பசங்களுக்கு டேஸ்ட் வேறு மாற்றி கொடுக்க போகிறோம். ஆனால் சர்க்கரை போடுறதுனால பார்த்துக்கோங்க, பெரியவங்க பார்த்து சாப்பிடுவோங்க. பால் பொங்கிடுச்சு, சர்க்கரையும் கரைஞ்சிச்சு. இப்போ இதை கொட்ட போகிறோம். நம்ம அனல் முழுசாக வச்சுக்கோங்க. இதை சட்டியில் ஒட்டாத ஆகிற வரைக்கும் கலரணும். இந்த அளவுக்கு இதெல்லாம் நல்லா வந்துச்சு. அல்வா பழத்துக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன். பாத்திரத்தில் ஒட்டாத வரும் பாருங்க. கிட்டத்தட்ட கோதுமை அளவு அல்வா மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. இன்னும் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றுறேன் நெய். மொத்தம் நம்ம 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய். பாருங்க, இப்போ கிளறி எல்லாம் ஒன்றா வந்துச்சு பாருங்க. நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நிறுத்த போகிறேன். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் நெய்யெல்லாம் போட்டெல்லாம் பாருங்கள், நெய் வந்துடுச்சு பாருங்கள் வெளியில். இப்போ நிறுத்த போகிறேன். நான் நிறுத்திட்டு கொஞ்சோண்டு நம்ம இது கஜூர் போடுறோம். டேட்ஸு கொஞ்சமாக சும்மா ஒரு எந்த ட்ரை ஃப்ரூட்டும் போடல. நான் வெறும் டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு பைட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அதில் சரி இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக நான் வந்து உங்களுக்கு டேட்ஸ் போட்டு செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். ஆயிடுச்சு. இன்னைக்கு பழைய ரொட்டி வந்து எப்படி நல்லா அல்வா ஆயிடுச்சு. நீங்கள் யாராவது வந்தால் வீட்டில் எதுவும் செய்யறதில்ல, ஒன்றும் இல்லை, நான் இனிப்பு அசாதம் எல்லாருக்கும் தெரியாமல் கூட நீங்கள் செஞ்சுட்டு வச்சிங்கன்னா இதில் கண்டுபிடிக்க முடியாது. பூரா கோதுமை மாவு அல்வா மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.